ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் டொமேட்டோ கெச்சப் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி, பிள்ளைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது வாங்க இப்போ நம்மளோட வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டொமேட்டோ கெச்சப் செய்கிறதுக்கு தக்காளி நல்லா பழமாக இருக்கணும். நான் இன்றைக்கி 1 கிலோ தக்காளி எடுத்துட்டேன். இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. தக்காளியில் மேல் பகுதியில் இருக்கிற இந்த மூக்கு பகுதியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ தக்காளியுமே வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். எல்லா தக்காளியுமே கட் பண்ணி எடுத்துடலாம். தக்காளியெல்லாம் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இது கூடவே பாதி பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். பாத்திரம் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி எல்லாத்தையுமே அதில் சேர்த்துடலாம். இது எல்லாமே சேர்ந்து நல்லா சூடாகட்டும். ஸ்டவ் வந்து ஹைலே இருக்கட்டும். நல்லா சூடாகிற வரைக்கும் வந்து ஸ்டவ் வந்து ஹையில் இருக்கட்டும். க்ளோஸ் பண்ணி வச்சுடுவோம். இப்போ நமக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இது லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த டைமில் வந்து ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். ஏன்னா வந்து நம்ம தக்காளியில் உள்ள அந்த ஜூஸ் வந்து சுண்டிடக்கூடாது, இல்லாட்டி ரொம்ப நமக்கு திக்காயிடும். அதனால் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு தக்காளியை வந்து வேக வைக்கணும். அதில் தண்ணி வந்து இருக்கணும். ஏன்னா நம்ம இதில் தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது. தக்காளியில் உள்ள தண்ணி தான் நமக்கு இதுக்கு தேவைப்படும். அதனால லோ ஃப்ளேம்லேயே வச்சு தக்காளியை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வந்துடுச்சு. எல்லாமே வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ நமக்கு நல்லாவே ஆறி வந்துடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாம். சின்ன ஹோல் உள்ள ஒரு வடிகட்டி எடுத்துக்கலாம். இது வடிகட்டி எடுத்துக்கலாம். சின்ன ஹோல் உள்ளதாக எடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து கெச்சப் வந்து கடையில் உள்ள மாதிரி நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். பெரிய ஹோல் உள்ளதாக எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப திக்கலாக ஒரு மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வடிகட்டி வந்து ரொம்ப சின்ன ஹோல் உள்ளதாக வந்து எடுத்துக்கணும். இது மாதிரி எல்லாத்தையுமே வந்துட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வடிகட்டின தக்காளி ரெடியாக இருக்குது. இதை அப்படியே எடுத்து ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுறலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இது ஒரு நிமிஷத்துலேயே வந்து நல்லா கொதிச்சு வந்துடும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் காரத்துக்கு 1/2 ஸ்பூனு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுவும் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். இந்த டைமில் ஜீனி சேர்த்துக்கலாம். ஜீனி 5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நமக்கு கெச்சப் வந்து உரப்பாக இருக்கும், இனிப்பாக இருக்கும், அதே போல் உப்பு டேஸ்ட்டும் இருக்கும். அதுக்காக நம்ம இப்போ ஜீனி வந்து 5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 ஸ்பூனு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடலாம். ஜீனி எல்லாம் கரைஞ்சி விடணும். இந்த கடையில் கிடைக்கிற மாதிரி கெச்சப் வேணும் அப்படின்னா நம்ம வடிகட்டுறதுல தான் இருக்குது. லாஸ்ட்டாக 2 ஸ்பூனு வினிகர் சேர்த்துக்கலாம். வினிகர் சேர்த்து 1 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம்.
நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி எடுத்து ஊற்றணும் அப்படின்னா தண்ணி மாதிரி ஊற்றாமல் ட்ராப்பாக விழணும். இது மாதிரி ட்ராப்பாக விழுந்துச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து கெச்சப் வந்து ரெடி ஆயிடுச்சு. கெச்சப் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை இறக்கி வச்சு நல்லா ஆறட்டும். இப்போ நமக்கு நல்லாவே ஆறி சூப்பராக வந்துடுச்சு. கலரும் நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. நம்ம பழமான தக்காளி சேர்த்ததுனால தான் வந்து கலரும் சூப்பராகவே வந்திருக்கு. நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் எடுத்து அதில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா 10 days வரைக்குமே வந்து நமக்கு வீணாக போகாமல் இருக்கும். வேணும்னா நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா நம்ம தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னைக்கு ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் கூட இந்த கெச்சப் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இந்த ஃபிங்கர் சிப்ஸ் வீடியோ வந்துட்டு நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லாங்காக போகுது, உங்களுக்கு போர் அடிக்கும். அதனால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோட எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். ஓகே, தேங்க்யூ, பாய்.